உலகம் முழுவதும் உள்ள சன்லைட் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நாட்டு மருத்துவம், நலம் தரும் மருத்துவம், எல்லோருக்கும் ஏற்ற பக்க விளைவுகள் இல்லாத பாதுகாப்பான பணச்செலவுகள் இல்லாத மருத்துவம். எளிய மருத்துவ குறிப்புகளை இந்த நிகழ்ச்சியில் நாம் ஒவ்வொன்றாக பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம். இன்று சில மருத்துவ கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்வோம். மஞ்சள் கரிசாலை என்று தமிழிலே சொல்லப்பெறுவது எக்லிப்டா அல்பா என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது. இந்த மஞ்சள் கரிசாலையினுடைய சாறு 30 ml எடுத்து அதனோடு சிறிது தேனோ பனங்கற்கண்டோ சேர்த்து காலையிலே வெறும் வயிற்றிலே 1/2 டம்ளர் அளவுக்கு பருகி வருவதனாலே சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற எரிச்சல், சிறுநீர் சிக்கல், சிறுநீரகத்தினுடைய அழற்சி இவற்றையெல்லாம் போக்கி கற்களையும் கரைத்து சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற புண்களையும் ஆற்றி சிறுநீரை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. இந்த மஞ்சள் கரிசாலை இருவித ஈரலுக்கும், கல்லீரல் மண்ணீரல் இருவித ஈரலுக்கும் பலம் தந்து பித்தத்தை வெளியேற்றுகின்ற ஒன்றாக இருந்து ஒரு ஹெப்பேட்டோ புரொடக்டிவ் என்கின்ற வகையிலேயும் பயன் தருகிறது. கண் பார்வையை கூர்மைப்படுத்தக்கூடியதாகவும் இந்த மஞ்சள் கரிசாலை விளங்குகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, ரெப்பனஸ் சாட்டிவஸ் என்று தாவர பெயராலே சுட்டப்பெறுவது, ரேடிஷ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது முள்ளங்கி என்று அழகான தமிழ் பெயரை பெற்றிருக்கிறது. அங்கி என்று சொன்னால் உடை என்று பொருளாகும். முள் என்று சொன்னால் முட்களால் ஆன உடை, அதாவது போர் வீரர்கள் அணிகின்ற ஒரு உடையிலே இப்படி முட்கள் தைத்த உடை இருக்கும். இது அவர்களுக்கு பாதுகாப்பானது. அதுபோல முள்ளங்கி நம் உடலுக்கு பாதுகாப்பானது என்பதனாலே அப்படி ஒரு பெயர். இந்த முள்ளங்கி சாறு 30 ml எடுத்து அதனோடு தேன் சேர்த்து அன்றாடம் காலையிலே வெறும் வயிற்றிலே 1/2 டம்ளர் அளவுக்கு பருகி வருகின்ற நிலையிலே இது உடலிலே சேர்ந்திருக்கின்ற நீர் தேக்கம் இவற்றையெல்லாம் போக்குகிறது, வீக்கம் வற்றச் செய்கிறது, சிறுநீர் தாரையிலே இருக்கின்ற சிக்கல்களை போக்குகிறது. இதனால் உடல் எடை குறைகிறது, உள் உறுப்புகள் பலம் பெறுகிறது. எப்படி ஒரு முள் அங்கி ஒரு மனிதனை காப்பாற்றுகிறதோ அதுபோல இந்த முள்ளங்கி உணவாகி உள் உறுப்புகளை பாதுகாத்து ஆரோக்கியத்தை நிலைநிறுத்துகிறது என்பது உண்மை. அன்பான நேயர்களே, பெப்பவர் சோம்னிஃபெரம், பெப்பவர் சோம்னிஃபெரம் என்று தாவர பெயராலே சொல்லப்பெறுவது கசகசா என்று பல மொழிகளிலேயும் இதற்கு பெயர். வடமொழியிலே கஸ்கஸ் என்று சொல்லுவது வழக்கம். இது போஸ்தக்காய் என்று சொல்லக்கூடிய பெப்பவர் என்கின்ற காயினுடைய விதைகள் ஆகும். இது ஒரு மைல்டு செடேட்டிவ் என்கின்ற வகையிலே வலியை குறைக்கக்கூடிய ஒன்று, லேசான மயக்கத்தை தரக்கூடிய ஒன்று, உடலுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக இருந்து உள் உறுப்புகளுடைய அனலை குறைத்து புண்களை ஆற்றக்கூடிய ஒன்றாகவும் விளங்குகிறது. நீர்த்த விந்துவை கெட்டிப்படுத்தக்கூடிய ஒன்றாகவும் இந்த கசகசா விளங்குகிறது. அதிகமான காரத்தை நாம் பயன்படுத்துகின்ற உணவிலே இந்த கசகசாவை சேர்த்து பயன்படுத்துவது வழக்கம். அந்த காரத்தினாலே ஏற்படுகின்ற எரிச்சல், புண், வலி, அதனாலே ஏற்படுகின்ற காற்று, வாயு, அதனுடைய வலி இவற்றையெல்லாம் போக்குகின்ற ஒன்றாக கசகசா விளங்குகிறது. உறக்கத்தை தூண்டச் செய்யக்கூடிய ஒன்றாக இது விளங்குகிறது. சாதாரணமாக தனிப்பட்ட வகையிலே
கசகசாவை ஊற வைத்து இரவு நேரத்திலே பாலிலே இட்டு கொதிக்க வைத்து இனிப்பு சேர்த்து பருகுவதனாலே நல்ல உறக்கத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே நமைச்சலை போக்கக்கூடியதாக விளங்குகிறது. சிரபாரம் என்று சொல்லக்கூடிய வகையிலே தலைநீர் ஏற்றம் இவற்றை தடுக்கக்கூடியதாக கசகசா விளங்குகிறது. இந்த கசகசா எப்படி மருந்தாகிறது என்று நாம் செயல்முறையிலே பார்ப்போம், வாருங்கள். நேயர்களே, நாம் இன்னைக்கு கசகசாவை பயன்படுத்தி குடலில் உள்ள புண்களை ஆற்றி குடலின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு பானம். அதிக அளவு காரம், மசாலா பொருட்கள் மற்றும் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுவதால் வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்கள், வாயில் ஏற்படக்கூடிய குழிப்புண்கள் இவற்றை ஆற்றக்கூடிய ஒரு மருந்து. அதே போல் அல்சரினால் ஏற்படக்கூடிய வயிற்று வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து. நோயிலிருந்து மீண்டு வருபவர்களை உடல் தேற்றக்கூடிய ஒரு மருந்து. இது எப்படி தயார் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கசகசா, பாதம் மற்றும் முந்திரி, கற்கண்டு, ஏலக்காய், பசும்பால். நம்ம ஒரு வேளைக்கு ஒருத்தருக்கு பானம் தயார் பண்ணுவதற்கு அரை தேக்கரண்டி அளவு கசகசா எடுத்துக்கலாம். கசகசா அதிக அளவு பயன்படுத்துறதை தவிர்க்கணும். அதிக அளவு பயன்படுத்தும் பொழுது நமக்கு மயக்கம், தலை சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். அதனால் ஒரு நாளைக்கு அரை தேக்கரண்டி அளவு நம்ம எடுத்துக்கலாம். கசகசா இங்கே ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம். இது போல் ஊற வச்சு எடுத்துக்கணும். அதே போல் முந்திரி, பாதம் மற்றும் ஏல அரிசி, ஏலக்காய் தோல் எடுத்துகிட்டு உள்ளே இருக்கக்கூடிய ஏல அரிசி இதை மட்டும் நம்ம ஊற வச்சுருக்கோம். பாதமும் நம்ம தோல் எடுத்து வச்சுருக்கோம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிடலாம். கொஞ்சமாக பால் விட்டுக்கலாம். ஊற வச்சுருக்க முந்திரி, பாதம், கசகசா, ஏல அரிசி இதோட பால் விட்டு அரைக்கிறோம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நீர் விட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த கஞ்சியை நம்ம நல்லா தண்ணியாக தான் குடிக்கணும். ரொம்ப திக்காக குடித்தோம்னா அது மந்தமாகும், சீக்கிரம் ஜீரணம் ஆகாது. அதனால் கொஞ்சம் தண்ணியாக எடுத்துக்கிறது தான் நல்லது. அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். தண்ணி கொதித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலை இதோட சேர்த்துக்கலாம். நமக்கு பசும்பால் கிடைக்கல அப்படின்னா நம்ம அதற்கு பதில் தேங்காய் பால் இதோட சேர்த்துக்கலாம். பசும்பால் கிடைச்சதுன்னா நம்ம பசும்பாலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. தண்ணி சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பாலை இதோட சேர்த்து சூடு பண்ணிடலாம். இது நீண்ட நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. சூடாயிட்டு ஒரு பொங்கி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காய்ச்சி வச்சுருக்க இந்த பசும்பாலை இதோட சேர்த்துக்கலாம். இதற்கு நம்ம இனிப்புக்காக கற்கண்டு சேர்க்குறோம். கற்கண்டுக்கு பதில் நம்ம நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். கற்கண்டு அல்லது நாட்டு சர்க்கரை எதுவாக இருந்தாலும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்பொழுது கடைசியாக சேர்த்துக்கலாம். சூடாக ஆரம்பிச்சிடுச்சு. இப்படி நுரைச்சி வரும்பொழுதே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். நீண்ட நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இது போன்று நம்ம தயார் பண்ணிவிட்டு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 டம்ளர் அளவுக்கு இதை குடிச்சிட்டு வரும்பொழுது அதிகப்படியான அமிலத்தன்மையை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், அசிடிட்டினால் ஏற்படக்கூடிய நெஞ்செரிச்சல், வயிற்று வலி, வாய்ப்புண் போன்ற பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். குழந்தைகளுக்கும் பலம் தரக்கூடிய ஒரு உணவாகவும் இதை நம்ம கொடுக்கலாம். விடுமுறை நாட்களில் குழந்தைகள் வீட்டில் இருக்கும் பொழுது, அவர்கள் அதிகமாக விளையாடும் பொழுது அவர்களுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவாகவும் பானமாகவும் இதை நம்ம கொடுக்கலாம். இப்போ இதோட நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். கற்கண்டு, சர்க்கரை எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை பயன்படுத்திக்கலாம். சர்க்கரை நோயாளிகள், வயது முதியவர்களுக்கு நம்ம இனிப்பு வேண்டாம் அப்படின்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 சிட்டிகை உப்பு சேர்த்து கொடுக்கலாம். பசும்பால் சேர்த்துட்டு இளஞ்சூடாக இருக்கும் பொழுதோ அல்லது இதை குளிரூட்டி கூட நம்ம கொடுக்கலாம். கசகசா, பாதம், முந்திரி, ஏலக்காய், பனங்கற்கண்டு மற்றும் பால் சேர்ந்த இந்த பானத்தை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் பருகிட்டு வரும் பொழுது குழந்தைகளுக்கு பலம் தரக்கூடிய மருந்தாகவும், குடலின் உறிஞ்சும் தன்மையை அதிகப்படுத்தக்கூடிய மருந்தாகவும், வயிற்றில் உள்ள புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும். அன்பான நேயர்களே, பெப்பவர் சோம்னிஃபெரம் என்று சொல்லக்கூடிய கசகசாவை பற்றி அகத்தியர் ஒரு பாடலிலே சொல்லியிருக்கின்றார்.
அதாவது கிருமி, நமைச்சல், கிராணி, அதிசாரம். கிருமி, நமைச்சல், கிராணி, அதிசாரம், சிறுநீர், அதனோடு அனித்திரை ஆகியன போகும் என்று சொல்லியிருக்கின்றார். கிருமி என்று சொல்லுகின்ற பொழுது இது உறுப்புகளிலே இருக்கின்ற பூச்சிகள், ஹெல்மின்திக் என்கின்ற வகையிலே வயிற்று புழுக்களை வெளித்தள்ளக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது கிருமி. இதனாலே பல்வேறு நோய்கள் நம்மை தாக்காமல் இந்த கசகசா காக்கிறது. நமைச்சல் என்று சொல்லுகின்ற பொழுது இச்சிங் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். எவ்வித நமைச்சலாக இருந்தாலும் சரி, இது ஒரு ஆன்டி ஹிஸ்டமினிக் என்கின்ற வகையிலே பயன் தருகிறது. கிராணி என்று சொல்லுகின்ற பொழுது பேதி, அதிசார பேதி, நீர்த்த பேதி, இவற்றையெல்லாம் நிறுத்தக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. சிறுநீர் என்று சொல்லுகின்ற பொழுது சைனோசிட்டிஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுகின்ற தலை நீர் ஏற்றம், தலை பாரம், இவற்றையெல்லாம் குறைக்கக்கூடிய ஒன்றாக விளங்கி ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக விளங்குகிறது. தலை வலியையும் கண் பார்வை மந்தத்தையும் போக்கக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. அனித்திரை போகும் என்று சொல்லியிருக்கிறார். நித்திரை, அதற்கு எதிர்மறை வார்த்தை அனித்திரை. அதனாலே தூக்கமின்மையை போக்கி தூக்கத்தை வரவழைக்கக்கூடிய ஒன்றாக கசகசா விளங்கும் என்று அகத்தியர் சொல்லியிருக்கின்றார். இதனோடு கசகசாவோடு பாதம், முந்திரி, கற்கண்டு, பால் சேர்த்து இங்கே ஒரு பானமாக வைத்திருக்கின்றோம். மணத்துக்காகவும் சுவைக்காகவும் எலட்டேரியா காடமோம் என்று சொல்லக்கூடிய ஏலக்காய் சேர்த்திருக்கின்றோம். சுவை தரக்கூடியது ஏலக்காய். அதோடு கூட வாயு தொல்லைகளிலே இருந்து விடுதலை தரக்கூடியது ஏலக்காய். ஏலக்காய், பாதம், முந்திரி, அதனோடு கசகசா, கற்கண்டு, பால் சேர்ந்த இந்த பானம் அன்றாடம் ஓரிரு முறை பருகி வருகின்ற பொழுது உடல் தேற்றியாக, ஆல்டர்னேட்டிவ் என்கின்ற வகையிலேயும், உரமூட்டியாக, டானிக் என்கின்ற வகையிலேயும் உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு பானமாகவும் இது விளங்கும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அன்பான நேயர்களே, கசகசா எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம். இதுபோல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.